இவங்க இந்த வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு இவங்களால ஒரு பிரச்சனையை சொல்யூஷன் நோக்கி கொண்டு போக முடியுது. ஆல் இண்டியா நியூஸாக இருக்கலாம், இது எல்லாமே அந்த ஒரு முகத்தின் பின்னாடி தான். அங்கே இன்னொரு முகத்தை பற்றி பேசணும், அந்த இன்னொரு முகத்துக்கு பின்னாடி ஒரு ஃபேக்ஷன் இருக்குன்னு சொன்னாலே அது ஜோக். மேலோட்டமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு உள்ள பாஜகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க திமுகன்றதான் தாவேக்காவோட குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி உங்களுக்காக நாங்கள் ஏன் அந்த வாய்ஸ் எடுக்கணும்? அதுக்கு அடுத்தது 2011 எதிர்கட்சியாக கூட இல்லாமல் திமுக உட்கார வைக்கப்படுகிறது. இதில் அந்த எஸ்ஐஆருக்கு பங்கு இருக்காதா? அன்னைக்கு இதை காங்கிரஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது நீங்கள் கூட்டணியில் தான் இருந்தீங்க. அன்னைக்கே இந்த எஸ்ஐஆர் பற்றி கொந்தளிக்கவே இல்லை. எங்கேயோ மோடி பீகாரில் ஒரு விஷயம் பேசுறாரு, திமுக எழுது பேசுறாரு, இங்கே அது தமிழில் எழுத்து பேசுறான்னு சொல்லிட்டு ஏன் அதை ஹெட்லைன்ஸாக மாத்துறீங்க? எப்போதான் பேசுவீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம்? ஸோ உங்களுக்கு இதை மறைக்க அது ஒரு வாய்ப்பு. அதை வச்சு இந்த வார அரசியலை, இந்த வார நியூஸ் பிரைம் டிபேட்டை தள்ளி விடலாமா? அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஐவாஷ் அரசியலுக்கு நாங்கள் எங்க பலியாகணும்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணல்ல தாவேக்காவின் ஆதரவாளர் அனஞ்சித் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவின் தலைவர் ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறம் ரொம்ப வேகம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அரசியல் வட்டாரங்களும் சரி, அவர்களுடைய தொண்டர்களும் சரி. இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய நிர்வாக குழு, அடுத்து பொதுக்குழு நடக்க போகுது. இன்றைக்கு பொதுக்குழு நடக்க போகுது. என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள்லாம் இந்த பொதுக்குழுல எடுக்கப்படும்? என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் தாவேக்காட்டு? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் இது நான் தாவேக்காவில் ஒரு மாற்றமாக பார்க்கல. அவங்க இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். நீங்களே சொன்னீங்க சில சம்பவங்கள் நடந்தது. அந்த துரதிருஷ்டமான சம்பவங்கள்லேருந்து சிலதை கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா பலரும் குறிப்பிடுற மாதிரி அது ஒரு 1.5 வயசு கட்சி, அதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஸோ அந்த கட்சி இவால்வ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில், காலத்தின் கட்டாயத்தில் நிற்குது. ஏன்னா அவங்க 26 தேர்தல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே வருதுன்றதுனால அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதற்காகவே ஒரு கட்சியோட கட்டமைப்பு இந்த பகுதியில் இவ்வளோ பலமாக இருக்க வேண்டிய தேவையும் உணர முடியுது. அதனால் அதை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க. அது காலத்தின் கட்டாயம், கட்சிக்கான தேவை. அதனால் அதை ஒர்க் பண்ணுறாங்க. அது ஆரோக்கியமான விஷயம். சில கட்சிகள் இருப்பாங்க, எவ்வளோ நீங்கள் விமர்சனம் வச்சாலும் அவங்க இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த விமர்சனங்களுக்கு பதில் தான் வருமே தவிர அந்த விமர்சனங்கள் என்றைக்குமே தீர்வாக பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க இந்த வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு அதை மாற்றுறாங்க அப்படின்னும் போதே எனக்கு இவங்க மேலே மரியாதை கூடுது. ஏன்னா டெமோக்ராட்டிக்காக இருக்காங்க. இவங்களால ஒரு பிரச்சனையை சொல்யூஷன் நோக்கி கொண்டு போக முடியுது. பர்சனலாக எடுத்துக்காம ஈகோவை பார்க்காம இருக்காங்கன்றது நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் அது நல்ல விஷயம் தான். அந்த கட்சிக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஓகே, இப்போ பொதுக்குழுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சில அணிகளும் அமைக்கப்பட்டுச்சு. அந்த அணியோட செயல்பாடுகள் என்னென்னலாம் இருக்கும் இனி வரும் காலகட்டங்களில்? இல்லை அந்த அணியிலே உட்கட்சிக்குள்ளே ஒரு சில பூசல்களும் போயிட்டு இருக்கதா தகவல்கள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த உட்கட்சிக்குள்ள பூசல் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வெளியில் பேசக்கூடியவங்களுக்கு வெறும் வாயம் இல்லாமல் அவள் போட்டு மெல்ற மாதிரி தான். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும். எப்பயுமே அவங்களா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இது இவரோட அணி, இது இவரோட அணின்னு. அது சில கட்சிகளில் ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. தாவேக்காக்குள்ள அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் முகாந்திரமே இருக்கிறதா பார்க்கல. ஏன்னா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே முகம்தான். அந்த ஒரு முகத்துக்காக கூடிய கூட்டம் தான் அந்த ஒட்டு மொத்தமும். அது இன்றைக்கி நீங்கள் அதை பற்றி பேசுகிற மீடியாவாக இருக்கலாம், அதை காமிக்கிற மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸாக இருக்கலாம், ஆல் இண்டியா நியூஸாக இருக்கலாம், இது எல்லாமே அந்த ஒரு முகத்தின் பின்னாடி தான். அங்கே இன்னொரு முகத்தை பற்றி பேசணும், அந்த இன்னொரு முகத்துக்கு பின்னாடி ஒரு ஃபேக்ஷன் இருக்குன்னு சொன்னாலே அது ஜோக். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேங்க் நம்பர் 1 இருந்தாலும் சரி, ரேங்க் நம்பர் 4 இருந்தாலும் சரி, ரேங்க் நம்பர் 1,49,00,000 இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த ஒரு முகத்துக்காக வந்தவங்க தான். ஸோ இவங்களுக்குள்ள இன்னொரு தலைவனை இன்னொருத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ வேலைகள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது, டிவிஷன் ஆஃப் லேபர். அவங்க அதை ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இவர் பிரச்சாரத்தை பார்ப்பாரு, இவர் பொதுக்குழு பார்ப்பார், இவர் கட்சி கட்டமைப்பை பார்ப்பாருன்னு சொல்லி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காகவே அவங்க ஃபேக்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் லாஜிக் இல்லை. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி பிளவு இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அதையும் அந்த நியூஸை நான் பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. வந்திருக்கக்கூடிய நிர்வாக குழுல இவங்கெல்லாம் இவருக்கு அகைன்ஸ்டா, இவங்களுக்கு ஆனந்துக்கு அகைன்ஸ்டான ஆட்கள் ஒரு 3 பேர் உள்ள இருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. அதுதாங்க அவர் முதல்ல அவருக்கு அவங்க ஆனந்த் சாருக்கு அகைன்ஸ்டே இல்லைன்றத தான் புரியுது. ஏன்னா இந்த இதுலயும் ஃபார்ம்ல சைன் போட்டிருக்கிறதும் மிஸ்டர் ஆனந்த் தான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிளவு இருக்குமானா அவர் எப்படி அவங்களை உள்ள கொண்டு வருவாரு? ரெண்டாவது அப்போ வேற ஒருத்தவங்க உள்ள கொண்டு வராங்கன்னா அந்த இடத்துக்கு எப்படி இவர் ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியும்? ஸோ அதெல்லாம் வெளியில இவர் இது கேம்பா, இது இந்த ஃபேக்ஷனா, அது எதுவுமே இல்லை. அது ஒரே கட்சி, ஒரே முகத்தின் பின்னாடி நிற்கக்கூடிய கட்சின்றது தான் இந்த இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. திரும்ப அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இல்ல இது பாருங்க இவர் கேம்புக்குள்ள அவர் வந்துட்டார், அவர் கேம்புக்கு இல்லை, ஒரே கேம்பு, ஒரே தலைவன், ஒரே முகம். அது அந்த கட்சி தெளிவா இருக்கு. வெளியில இருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்
சொல்லணும் இல்லைங்களா? ஓகே. அப்படி அது என்னன்னா நமக்கு ஒரு ஒரு துர்பாகியவதமான ஒரு வரலாறு இருக்கு. நம்ம வந்து நான் ஒரிஜினல் ராஜராஜ சோழன் சொல்லலை, அதே மாதிரி இங்கேயும் ஒரு டீம் இருக்கு. ஒருத்தர் இருப்பார் சுந்தர சோழன் மாதிரி, அவருக்கு வந்து ஒரு குந்தவை நாச்சியார் இருப்பாங்க, அவருக்கு கீழே வந்து ஒரு வந்தியத்தேவன் இருப்பார், இவங்க அணிகள் வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ராஜேந்திர சோழன் இருப்பார், அவருக்கு ஒரு தங்கச்சி குந்தவை இருப்பாங்க, அவருக்கு ஒரு விமலாதித்தன் இருப்பார், அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, 8 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அணிகளாக பிரிஞ்சு இருக்கும். ஸோ இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அணிகளை பார்க்கும்போது இவங்களுக்கு கீழே பழுவேட்டரையர்கள் மாதிரியான குறுநில மன்னர்களும் இருப்பாங்க. திருச்சியில் ஒருத்தர் இருப்பார், சேலத்தில் ஒருத்தர் இருப்பார், கரூரில் ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அரசியல் பண்ணுறதால உங்களுக்கு எல்லா கட்சியும் இருக்கணும் இல்லை, எல்லா கட்சியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தலைவனுக்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு பார்ட்டியாகவும் சில கட்சிகள் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கட்சி தான் தாவேக்கான சொல்லுங்கள். ஓகே, தாவேக்கான்றது வேற குறுநில மன்னர்களோ அடுத்தடுத்த மந்திரிகளோ இல்லாம ஒரே ஒரு முகத்துக்காக மட்டுமே இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? இல்லை, நான் சொல்றது தாவேக்கா இன்னைக்கு ஒரு போர்ப்படை மாதிரி தலையீடு இருக்கு. ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு கீழே அவரால் நியமிக்கப்பட்ட தளபதிகள், அதற்கு கீழே ஒரு பெரும் போர்ப்படை. அதை தான் அவரும் சொல்றாரு, நான் அடைக்கலம் தேடி வரல, படைக்கலத்தோடு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த படைக்கலத்தோட அவங்க வந்து 2026 ஜனநாயக போரை நோக்கி போறாங்க. எப்பவுமே நீங்க அரசாட்சியில் கூட அரசியல் பண்ணிடலாம், போர்க்களத்தில் அரசியல் பண்ணக்கூடாது. அந்த போர்க்களத்துல இவங்களாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த உள்ளாடி அரசியல் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை தான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் கதைன்னு சொன்னாலும் கூட நீங்க அரசியல் நோக்கத்தோட மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் பேசுறீங்கன்றது தெளிவா தெரியும் ஆடியன்ஸ் பாக்குற விஷயம். எனக்கு என்ன தெரியும்? அப்படியா? சரிங்க சார், நம்புறோம். சரி, இப்போ இந்த பக்கம் நீங்க சொல்றது மாதிரி போர்படை தளபதியா இருக்கக்கூடியவங்க போரை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. 2026 போர்ல வெற்றி பெறுவீங்களா? வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. ஆனா வெற்றி பெறுவீங்கன்னு உறுதியா சொல்ல முடியல. இல்ல, சில பேர் வெற்றி வேணான்னு பயணிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க அந்த கட்சியில போய் பாத்தீங்கன்னா கட்சி தலைவர் யாருன்னு கேளுங்க, இருக்காது. பொதுச் செயலாளர் யாரு தெரியாது. பொருளாளர் அப்படின்னா என்ன? ஏன்னா வந்து அங்கங்க இருந்து நிதி வாங்கி கட்சி நடத்துவாங்க, அவங்களுக்கு பொருளாளர்னா என்னன்னு தெரியாது. தாவேக்கா அதுக்கு வரல, அப்படி வரல. அவர் தன்னோட ஒரு சினிமா கேரியர் தூக்கி போட்டுட்டு அரசியலுக்காக வந்து இந்த இடத்துல இன்னொருத்தர் முதல்வர் ஆக்கிறதுக்கோ இல்லை வந்து இந்த இடத்துல தோக்கிறதுக்கோ அவர் வரல. அந்த சில பேருக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு ஜெயிச்சிடக்கூடாதுன்ற கனவு இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தாவேக்கால இல்லை. தாவேக்கா அப்படிப்பட்ட கட்சி இல்லை. வெல்லணும்னு முயற்சி பண்ணுறாங்க, தவறும் இன்னைக்கே வெல்லுமான்னு கேட்டால் அதை ஜோசியம் சொல்கிறதுக்கு நான் ஆளும் கிடையாது, மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு தாவேக்காக்கு வயசும் இல்லை. இங்கே நடக்கக்கூடிய ஜனநாயக போர், மக்களின் ஆதரவு பெற்றவங்க வெல்வாங்க, அது மக்கள் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அது வரும்போது பார்ப்போம். இன்னைக்கே கேட்டால் நான் என்ன சோழி உருட்ட சொல்ல முடியும்? ஸோ அதுக்காக உழைக்கிறாங்க. அந்த உழைப்பை மக்கள் ஏற்றுக்கும் போது அது ஏற்றுக்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். பட் இன்னைக்கு சொல்கிறது வந்து மற்ற கட்சிகள் மாதிரி வீண் தம்பட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி போல மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறாங்க. மக்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது உழைக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வெல்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மற்ற கட்சிகள் போல், சில கட்சிகள் போல் இல்லைன்னு மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஐஆருக்கு வந்து திமுக அரசு சார்பில் தாவேக்காக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து தாவேக்கா வந்து கலந்துக்கல. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விஜய் அவர்கள்ட்ட இருந்தாலும் சரி, அருண்குமார் கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு விரிவான விளக்கமும் வருது. தாவேக்கா எஸ்ஐஆரை ஆதரிக்குதா? இல்லை, நீங்க அதான் அறிக்கை வந்திருக்குன்னு சொன்னீங்க, அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே இல்லையே. ஆதரிக்கார பட்சத்தில் ஆதரிக்கல, அப்போ வந்து இங்க அதிமுக பாஜக கூட கூட்டணியிலும் இல்லை, இவங்க அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கல. ஸோ எந்த ஒரு பிடிப்புமே இல்லாத கட்சிகள் இருக்கு இல்லையா, அமமுக, தேமுதிக, பாமக பிளஸ் தாவேக்கா, இவங்களுமே கலந்துக்கலையே. இப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டினாரு, எங்க நடக்கணும் அந்த கூட்டம்? நியாயத்துக்கு ஒரு எங்க நடக்கணும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? எதனா ஒரு அரசு இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட்ல எவ்வளோ ஹால்ஸ் இருக்கு, அது அவ்வளோ பெரிய கோட்டை தானே. எங்க நடந்துச்சு? அந்த ஹோட்டல் யாருது? ஸோ நீங்க வந்து ஒரு கட்சி கூட்டத்தை நீங்க நடத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய வெண்சாமரம் வீச கொண்டவங்களோ இல்லை சிறிய கட்சிகளோ கூப்பிட்டு நீங்க பேசினா, நீங்களே எஸ்ஐஆருக்கு ப்ராப்பரா எதிரியா இல்லை, பாஜகவின் தவறுகளை நீங்க சுட்டி காட்டுறதே இல்லை, பாஜகவின் வார்த்தைக்கு மேலோட்டமா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு உள்ள பாஜகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க திமுகன்றதான் தாவேக்காவோட குற்றச்சாட்டு. அப்ப நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டி உங்க எதிர்ப்பு நாங்க எங்க உங்களுக்காக நாங்க ஏன் அந்த வாய்ஸ் எடுக்கணும்? எங்களுக்குன்னு ஒரு எதிர்ப்பு இருக்கு, எங்களுக்குன்னு அது ஒரு கேள்வி இருக்கு. ஜனநாயக பூர்வமா இந்த தேர்தல் நடக்கணும்னா அது எந்த ஒரு விருப்பு இல்லாம ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்கணும்ன்றது தாவேக்காவோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலே இல்லாத ஒருத்தர் எஸ்ஐஆர் எதிர்க்கிற மாதிரி ஒரு கதை பண்ணா அந்த கதையில ஏன் தாவேக்கா வந்து ரோல் பிளே பண்ணணும்ன்றது என் கேள்வி. நீங்க இன்னைக்கு நடக்கூடிய எஸ்ஐஆர் கூத்தை பத்தி சொல்றீங்க, நான் இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்தது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, அந்த இடத்த அது இங்கே பதியணும்னு நினைக்கிறேன். 2002, 2003 காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு எஸ்ஐஆர் எடுத்தாங்க. அதோட ரிப்போர்ட்டில் வந்து அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோ இருக்கிற ஓட்டர் ஐடிஸ் தான் வரணும், அப்படி தான் எலக்டோரல் ரூல்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணும்போது 2009 வரைக்கும் அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகுது. 2009 ரிப்போர்ட் வரும்போது அதுக்கு முன்னாடி 2001, 2002க்கு அப்புறம் எடுத்த எலக்டோரல் ரோலுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 53 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க.
அதாவது என்னன்னா 2004ல் திமுக கூட்டணி 39 சீட் ஜெயிச்சாங்கல்ல பாராளுமன்ற தேர்தலில். அதை தொடர்ந்து 2006லையும் வந்து இங்கே ஜெயிச்சாங்கல்ல கூட்டணியா, அந்த ஒரு மைனாரிட்டி திமுக ஆட்சி அமைஞ்சது இல்லை. இது ரெண்டுத்துலேயுமே கணக்கில் வராத ஏகப்பட்ட இல்லாதவர்களும் முகமில்லாதவர்களும் போகஸான ஓட்டர்ஸும் இருந்தாங்கன்னு சொல்லி 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 53 லட்சம் பேரை வாக்காளர்கள் வந்து நீக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இல்லை, நான் சொல்றது 16-17 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ எலக்டோரல் ரோலை உள்ளே கொண்டு வந்து சொறி வச்சிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த வாக்குகளை எப்படி செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்ற கேள்வி வருது. இந்த 2009 தேர்தலில் திரும்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி 12 இடத்துல குறையுது, 39லேருந்து 26 மாறுது. அதுக்கு அடுத்தது 2011ல் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் திமுக உட்கார வைக்கப்படுகிறது. இதில் அந்த எஸ்ஐஆருக்கு பங்கு இருக்காதா? அன்னைக்கு இதை காங்கிரஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க. அன்னைக்கே இந்த எஸ்ஐஆர் பற்றி கொந்தளிக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் பற்றி இவ்வளோ குற்றம் சொல்கிறீங்களே. இங்கே நடத்த போகிறது ஸ்டேட் கவர்மெண்டோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் தானே. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேலை பார்ப்பீங்க? இந்த மாதிரி 1008 கேள்வி இருக்குது நமக்கு. இந்த இடத்துல எஸ்ஐஆர்ன்ற ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனலாக எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற ஒரு ப்ரொசீஜர்னா அது கிளாரிட்டி வேணும். அதில் இந்தந்த இடத்துல இந்த தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டணும். அதை வந்து ப்ரொசீஜர்லாகவே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுவீங்கன்னா அந்த அரசியல் எதுக்கு வந்து தாவேக்கு அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்? இன்னைக்கு வந்து KN நேரு மேலே முனிசிபாலிட்டியில் இத்தனை பேருக்கு 2500 சொச்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல 888 கோடி ரூபா சொச்சம் ஊழல் நடந்திருக்கிறதா இடி சொல்றாங்க. இத்தனை வாட்ஸ்அப் சேட்ஸ் இருக்கு, இத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது முடியவே இல்லை, அது ஆரம்பிக்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை எந்த ஊடகமும். அடுத்த நாள் வருது கோஆபரேட்டிவ்ஸில் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எங்க வாட்ஸ்அப்லயோ டெலகிராம்லயோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அமிச்சா மாட்டிக்கு போறோமோன்னு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஜெராக்ஸ் எடுத்து கொரியர்ல வச்சு வீடு வீடு காமிச்சு அங்க ஒருத்தனுக்கு அமிச்சு காசு வாங்கின ஒருத்தனுக்கு அமிச்சு அவன் 2-3 பேருக்கு லீக் பண்ணி இன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க பேசும்போது இப்ப இங்க முனிசிபாலிட்டியில் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இருந்தபோது இருக்க பிரச்சனை, அதுக்கு அதோட இடி கேஸ். இன்னைக்கு கோஆபரேட்டிவ்ஸ் பிரச்சனைனா இப்ப நம்ம மற்ற இடத்துல நடக்கூடிய TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 VAO எல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறதா? அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க ஓட்ட ஓடசெல்லாம் எடுத்துட்டு காசு கொடுத்தோன்னு வேலைக்கு வச்சிங்கன்னா வைப்பீங்களே. ஆனால் எப்படி அரசாங்க மிஷினரி சரியா செயல்படும்? அப்ப எப்படி நீங்க ஒரு SIR எடுக்கணுமா இருந்தா அது ஒழுக்கமா நடக்கும்? அவன் ஏதாவது ஒரு கட்சிக்காரனுக்கு ஃபேவரபிளா இருக்கதானே செய்வான். அப்ப ஜனநாயகம் இங்க வீழ்த்தப்படும். இவ்வளோ பெரிய பிரச்சனையை இதை வச்சு மறைச்சிக்கிட்டு நீங்க கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கீம்ஸ் பேசவே மாட்டீங்க. எங்கேயோ மோடி பீகார்ல ஒரு விஷயம் பேசுறாரு, திமுக எழுது பேசுறாரு, இங்க அது தமிழ்ல எழுத்து பேசுறான்னு சொல்லிட்டு ஏன் அதை ஹெட்லைன்ஸா மாத்துறீங்க? எப்பதான் பேசுவீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம்? ஸோ உங்களுக்கு இதை மறைக்க அது ஒரு வாய்ப்பு. அதை வச்சு இந்த வார அரசியலை, இந்த வார நியூஸ் பிரைம் டிபேட்டை தள்ளி விடலாமா? அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஐவாஷ் அரசியலுக்கு நாங்கள் எங்க பலியாகணும்? மக்களுக்கு இதை எடுத்து சொல்றதாங்க எங்க வேறன்னு சொல்லி தாவேக்கா பயணிக்குது, ஊர்துனே நாங்கள் பயணிக்கிறோம். அவ்வளவுதான். இவங்க இங்க நம்ம கண் தொடைப்பை ஏமாத்தி கண் எதிர்க்க மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க மேஜிக் இப்போ வெளுத்து போகுது, மக்கள் கண்டுக்கு பட்டவர்தனமா தெரியுது. அதுதான் இது ஒரு வெளிப்பாடு. இப்போ நீங்க சொல்றபடி இதெல்லாம் ஸ்கேம்ஸ் நடந்திருக்குன்றது செய்தியும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் ஒருவேளை ஆட்சியில் அமர்ற பட்சத்துல என்ன மாதிரியான மக்கள் சிக்கலை சந்திப்பாங்க? இல்ல மேம், நீங்க காசு கொடுத்து ஒருத்தனை வேலைக்கு கூப்பிடுறீங்கன்னா அவனை வேலை வாங்கவே முடியாது. நாளைக்கு அவனுக்குன்னு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது வந்து ஒரு சின்ன கிராம நிர்வாக அலுவலரும் சரி, இல்லை ஒரு சீஃப் செக்ரட்டரினாலும் சரி, அவனுக்கு அந்த வேலையை நீங்கள் ஒரு காசு வாங்கிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் அவனை வேலை வாங்க முடியுமா? அவன் எஃபிஷியண்டாக வேலை செய்வானா? முதல்ல தகுதி இருக்கிறவன் அவனே ரெக்ரூட் ஆகி வந்திருப்பான். தகுதி இல்லாத தொட்டு தான் அவன் காசை கொடுத்து யார் மூலமாக வந்து உட்காடுறான். ஸோ அவனுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கே அவன் இன்கம்பீட்டன்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு அவன்கிட்ட நீங்கள் காசையும் வாங்கினா இந்த வேலையை செய் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போது ஒரு வேலையும் ஸ்லோ ஆகும். ஒவ்வொரு அரசு இயந்திரமும் ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ அரசாங்க வேலையே தலையாகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு வரி வசூலாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு பட்ஜெட்டில் போகிறதா இருக்கட்டும், அதை எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அடிப்படையில் ஒரு ரோடு போடுறதே ஒரு 3 மாதம் தாங்காத ரோடு 4000 ரூபா செலவு பண்ணி ஒரு பண்ண ரெயின் வாட்டர் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து இன்னைக்கு இன்னும் மழையே வரல. அக்டோபர் மாதமே பல்லு இழிக்குது. ரோடெல்லாம் குண்டு குழிமா சபரிமலைக்கு போகிற ரோடு மாதிரி கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தியும் வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லட்சத்தில் இந்த ஊர் இருக்கிறதுக்கு காரணமே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் நான் சொல்றேன். சோ நீங்க இந்த இடத்துல இன்கம்பீட்டன்டான 10 பேர் வேலைக்கு வந்தா முதல்ல அரசாங்கம் உட்காந்துரும். ரெண்டாவது கம்பீட்டன்டான 10 பேர் எங்கேயோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் படிச்சு தகுதி இருந்தும் அவன் ஏன் அங்க நிக்கணும்?
இதைத்தான் நான் நெப்போட்டிசம் சொல்றேன். அப்ப இந்த அரசாங்கத்தையும் இந்த சிஸ்டத்தையும் மாற்ற வேண்டிய தேவை ஒருத்தருக்கு ஏற்படுது. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருந்தாலும் நாடு நல்லா இருக்காது. அதை தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து. இவங்களை மாத்துறது தான் ஒரே வழி, இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரே தீர்வுன்னு. அதை எப்படி எல்லாம் மூடி மறைக்க முடியுமோ பண்ணுவாங்க, பண்ணட்டும். மக்களுக்கு தெரியும், அது அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ மக்களுடைய தீர்ப்பு தான் வந்து இறுதியானது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை தாவேகா இறுதி தீர்வு மக்களுக்கு கொடுக்குதுன்னா எந்த மாதிரியான தீர்வுகள்லாம் கொடுப்பீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. எவ்வளோ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெறுப்பு இல்லாமல் மெரிட்டோரியஸாக நீங்கள் கேண்டிடேட் சூஸ் பண்ணாலே அரசு இயந்திரம் செயல்பட போகுது. மெரிட்டோரியஸாக அந்த கட்சிக்கான நிர்வாகிகளோ இல்லை நாளைக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்களோ தேர்ந்தெடுத்தாலே அவன் அந்த பகுதிக்கான தலைவனாக செயல்பட்டாலே அங்கே இருக்கிற பிரச்சனை வெளில வரப்போகுது. பில்டிங் கான்ட்ராக்டரோ இல்லை ரோடு கான்ட்ராக்டர் கூட நீங்கள் உள்ளாடி அரசியல் பண்ணாமல் உங்கள் மாமனுக்கோ மச்சானுக்கோ பொண்ணு எடுத்தவருக்கோ பொண்ணு கொடுத்தவருக்கோ சம்பந்திக்கோ கான்ட்ராக்ட் கொடுக்காம எவனும் கமிஷன் வாங்க விடாம, ஒரு மினிஸ்டர் வாங்கினா தானே எம்எல்ஏ வாங்குவார், எம்எல்ஏ வாங்கினா தானே இன்ஜினியர் வாங்குவார். இவங்க யாருமே வாங்கலைன்னா அந்த ரோடு கொடுத்த காசு ரோட்ல இருந்ததுன்னா ரோடு எப்படி ஓட்டையாகும்? இவ்வளவுதாங்க சிம்பிள். இந்த நாட்டை நம்ம ஒன்றும் புரட்சியெல்லாம் பண்ண வேணாங்க. இங்கே திருடிக்கிட்டு இருக்கணும், சுரண்டிக்கிட்டு இருக்கணும், நீங்கள் ஓரம் கட்டி அந்தந்த வேலைக்கு உண்டான ஆட்களை ஒழுக்கமாக போட்டிங்கன்னா அந்த வேலை தானாக நடக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும். இத்தனை லட்சம் கோடி பட்ஜெட்டும் 1000 கோடி டேக்ஸும் வேஸ்ட்டாக போய் என் வீட்டில் கஜானாவில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை துபாய்க்கும் லண்டனுக்கும் கொண்டு போய் ரொட்டேட் பண்ணி திரும்ப இங்கே கொண்டு வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து துப்புரவுத்துறையர் அடித்து துரத்தும் போது கூலி படத்துக்கு ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்கீங்க. கரூர் துயர் நடக்கும்போது தோசை கடை ஆப்பக்கடன் படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கு மற்ற கட்சி தலைவர்களை கூப்பிட்டு ரிவ்யூ எழுதி வச்சுட்டு இருக்கீங்க. இந்த பணம் எடுக்க வந்து காசு எங்க வந்தது? அப்படி காசு வந்திருந்தா அது ஊழல் இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த இடத்துல அந்த இட்லி கடைன்னு சொல்லும்போது அதோடைய இட்லி கிடையாது. கடையில வந்து பெரும்பாலும் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்காக. இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும். இல்ல புரியல எனக்கு என்னன்னா, உங்க துயரத்துக்கு நீங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணுவீங்க, அப்போ வந்து இட்லி பொட்டலங்கள் கொடுத்து படத்தை தியேட்டர்ல பார்க்க சொல்லி உத்வேகப்படுத்தின அமைச்சர், அது ப்ரமோஷன் இல்லையா? அது நியூஸ்ல வரலையா? மாற்றுக் கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ரிவ்யூ எழுத சொன்னீங்களே, அது ப்ரமோஷன் இல்லையா? ப்ரமோஷன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க டிவியில் நடத்துறது மட்டும்தான் ப்ரமோஷனா? முதல்ல உங்கள் தயாரிப்புகள் லட்சணமாக இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷனே தேவை கிடையாது. கர்நாடகாவில் ஒரு படம் எடுத்தால் அதே காலகட்டத்தில் தான் இங்கே ரிலீஸ் பண்ணால் அது ஓடலையா? அது 850 கோடி சம்பாதிக்கலையா? முதல்ல ஒரு தயாரிப்புகளில் ஒரு குவாலிட்டி கிடையாது. இந்த நெப்போட்டிசம் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, இவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ்லையும் இருக்குது. அதுதான் இதோட வெளிப்பாடு. ஸோ அன்னைக்கு எப்படி எம்ஜிஆரை வீழ்த்த முடியும்னு நீங்கள் வேற ஒரு தலைவர் ஒருத்தர் நடிக்க கொண்டு வந்து தோத்து பண்ணீங்களோ, இன்னைக்கு அதே தான் திரும்ப ஒருத்தர் நடிக்க கற்றுக் கொடுத்து கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு சட்டமன்றத்தில் நடிக்க தெரிஞ்ச அளவுக்கு திரைக்கு முன்னாடி நடிக்க தெரிய மாட்டேங்குது. அதனால் அங்கேயும் தோத்து இங்கேயும் தோக்குறீங்க. தலைவனா இருக்கும்போது நடிகை பண்ணாதீங்க, நடிகனா இருக்கும்போது தலைவனா இருக்க ஆசைப்படாதீங்க. ரெண்டுத்தையும் ஒரு சேர ட்ரை பண்ணி எங்களை சாவடிக்காதீங்க தான் நான் சொல்றேன். நேற்று கோவையில் நடந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் எப்பொழுது துயில் எழுவார் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. உண்மையாவே வந்து இந்த கோவை சம்பவத்துல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு? இல்லை ரொம்ப சிம்பிளுங்க. அவனுங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அவனுங்க அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல சுத்த முடியும்னா காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு? இப்போ இந்த கேள்வி கேட்டோன்னே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த இடத்துல நீங்கள் தனியாக உட்காந்து பேசுறது ரைட்டான்னு கேட்பாங்க. காந்திஜி இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னது ஒரு பெண்மணி கழுத்து நிறைய நகையை போட்டு நடுராத்தில் தனியாக ஒரு இடத்துல எதுக்கு போக முடிஞ்சு அந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னார். ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு காருக்குள்ள உட்காந்து ஒரு ஏர்போர்ட் ஹை செக்யூரிட்டி ஏரியா பக்கத்தில் உட்காந்து பேச முடியாமல் ஏற்கனவே ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க கையில் ஆயுதங்களோட சுற்றிக்கிட்டு இருக்க முடியும்னா, அவனுங்களை 12 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் சுற்றி உழைச்சி சுட்டு பிடிக்க முடியும்னா, அப்போ அவனுங்களை ஏன் நீங்கள் வெளியே விட்டு வச்சிருக்கிறீங்க? இந்த மாதிரி மனித மிருகங்கள் வெளியில சுத்துறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு குறைப்பா ஏற்படுதா? இன்னைக்கு அந்த பையன் அந்த இடத்துல கால் பண்ணா ஆம்புலன்ஸோ போலீஸோ வந்தாங்க, ரெக்கவர் பண்ணாங்க. எத்தனை குற்றங்கள் அன்ரிப்போர்ட்டடா போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் சட்ட ஒழுங்கான்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி 18 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தில் சுட்டு பிடிச்சிங்களா? எனக்கு காவல்துறை மேலே வாழ்த்துக்கள், தேங்க்யூ. பட் அவன் ஏன் வெளில இருக்கான்? அவன் ஹேபிச்சுவல் அஃபண்டர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜல்லிக்கட்டுக்காக போராடினவனோ இல்லை ஒரு நீட்டுக்காக போராடினவனோ ஜெயிலுக்குள்ளே போகிறான். 12 வருஷமா 8 வருஷமா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வாரம் மாசம் கோர்ட்ல அப்பீர் ஆகிட்டு இருக்கான், என்ன உட்பட சொல்றேன். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பொறுக்கி இதை மாதிரி நீங்க பீப் போட்டுக்கங்க, அந்த எல்லா பீப்புக்கும் உரியவன் பெயில்ல வெளில சுத்திக்கிட்டு இருக்கான். இது இருக்கலாமா? இந்த மாதிரி 3 பேர் இன்னைக்கு நீங்க சுட்டாச்சு பிடிச்சாச்சு, இன்னும் எத்தனை பேர் வெளில இருக்கான்? இவனால நம்ம பாதுகாப்பு எல்லாரும் நீங்க எடுத்துக்கங்க. இன்னைக்கு அதை தானே சொல்றாங்க, 3 மாசம் குழந்தையில இருந்து 65 வயசு பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுதுன்னா அப்ப இந்த சிஸ்டம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கதானே செய்யுது. இவனை நம்ம ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியல? இவன் ஏன் அங்க இருக்கிறான்? அவன் ஏன் போலீஸ் ரேடார்ல இல்ல? இந்த கேள்விகள்லாம் நீங்க வரிசையா அடுக்கி பாத்தீங்கன்னாலே திரும்ப அந்த இன்கம்பிட்டன்சின்ற லெவலுக்குள்ள இது வந்துடும். அப்ப இன்கம்பிட்டன்டா ஒரு அரசாங்கம் இருக்குன்னா ஏன் அந்த அதிகாரிகள் எப்படி இருக்காங்க? அரசாங்கம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இந்த பியூரோக்ராட்ஸ் தான் இந்த கவர்மெண்டோடைய ஸ்டீல் பில்லர்ஸ். அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஏன் உதுத்து கொட்டுது? அப்ப ஸ்டீல் இல்லையா, கட்டையில கட்டி வச்சிருக்கீங்களா? ஏன்னா திரும்ப இன்கம்பிட்டன்டான ஆளுங்க உள்ள போறது. சுத்தி உழைச்சு பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் கேம்ப்ல வந்து நான் நிப்பேன். அப்ப இங்க படிச்சு தகுதி இல்லாதவன் ரோட்லயும் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணாலே அடுத்த 4 வருஷத்துல இந்த நாடு சரியாடும் போல இருக்கு.
நீங்க எந்த ஒரு பேங்க்குக்கு போனாலும் ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் சுடுன்னு மூஞ்ச காட்டுற ஒரு ஆஃபீஸர் இருக்கிறதுக்கும் இந்த வேலையை கனவா லட்சியமா நினைச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்து உட்காரணுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தான் இந்த நாடு இங்க இருக்கிறதுக்கும் வல்லரசு ஆகிறதுக்குள்ள வித்தியாசம்னு நான் சொல்றேன். என்னோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்ற மாதிரி மூச்சு விடாம பேசின விஷயங்கள் எல்லாமே ஏத்துக்க கூடியதா இருக்கு. தாவேகா 2026 ஆட்சி கட்டல உட்காரணுமா என்ன மாதிரியான மாற்றங்களை இதெல்லாம் இந்த ஜாப் ஸ்கேம் பண்றது நிர்வாக திறமை இதெல்லாமே கொண்டு வருவீங்க? மக்கள் என்ன மாதிரியான தாவேகா ஆட்சியில இருப்பாங்க? தாவேகா தரப்புல இருந்து சொல்லுங்க. நாடு வந்து ஒரு விஷன் இல்லாம இருக்கிறாங்க. ஓகே, நான் எப்படி என்ன மாதிரி வந்து விஷயம்? நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புல ரீதியா சொல்றேன். அரசாங்கத்துடைய உண்மையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனோட வேலை என்னன்னா, அஹர்டா திங்க் பண்ணணும். தம் மக்களுக்காக ரொம்ப முன்னாடி திங்க் பண்ணணும். இன்னைக்கு நீங்க தமிழகத்தை பத்தி பேசுறீங்க. தமிழகத்தோடைய செமிகண்டக்டர் பாலிசி என்ன? தமிழகத்திற்கான ஒரு ஏஐ டெக்னாலஜி பாலிசி என்ன? இதில் எத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ பேருக்கு அந்த கோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஹியூமன் கேபிட்டல் இங்கே எப்படி வளர்ந்துருக்கு? இன்னைக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த ஏஐயோ இல்லை அது சார்ந்து இருக்கக்கூடிய பிக் டேட்டாவோ இல்லை அதனால் உற்பத்தி ஆகக்கூடிய செமிகண்டக்டர்ஸோ தான் உலகம்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுடைய பிளான் என்ன? 4.5 வருஷத்துல எங்களுக்கு இத்தனாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு சிலாகிச்சுக்கிறீங்களே. இத்தனாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஏன் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க? 9 லட்சம் கோடி கடன் வந்திருந்தா என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு? பர் கேபிட்டாக்கு எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்கீங்க? இந்த ரிசல்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? படிக்கிற குழந்தைங்களுக்கோ பெண்மணிகளுக்கோ 1000 ரூபா கொடுக்குறீங்களே, இந்த 1000 ரூபா அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும்? நல்லா படிக்கிற குழந்தைங்களில் எத்தனை அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஏஐயோ இல்லை மிஷின் லேர்னிங்கோ சொல்லி கொடுத்துருக்கீங்க? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கைப்புணுக்கு கண்ணாடி வேணான்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் சொல்லவா? இன்னைக்கு $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கூகுள் கொண்டு வந்து கர்நாடகாவுக்கு போகிற மாதிரி இருந்து ஆந்திர பிரதேசத்துக்கு போய் அங்கே 6 கிகாவாட் டேட்டா சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அது $15 பில்லியன் ஏறக்குறைய 1.25 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அன்னைக்கு 2011 ஸ்கேம் சொன்னாங்க இல்லையா, 1,76,000 கோடி. அது போல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கான். இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதில் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்? எத்தனை லட்சம் பேருக்கு இதனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கும்? டேட்டா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடக்கும். இந்தியா டேட்டா ஹப்பா மாறக்கூடிய வாய்ப்பு தமிழகம் இழந்து விட்டது. உங்களால் அதை கொண்டு வந்து தமிழுக்குள்ள போக முடியல. நீங்கள் சொல்றீங்க இவ்வளோ டைடல் பார்க் இருக்கு, இத்தனை டெக்னாலஜி பார்க் இருக்குன்னு. நாளைக்கு ஐடி கம்பெனியில் வேலை ஊர்ஜிதமாக இருக்குன்னு உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒரு வேலை ஐடி விழுந்தா, ஏஐ வளர்ந்தா, கட்டி வச்சிருக்கிற கம்பெனியெல்லாம் என்ன வாடி கூட போறீங்க? மாட்டு தொழும விட போறோமா? ஸோ நமக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த நாடு, இந்த எக்கானமி எங்கே போக போகுது? அதுக்கு நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ் என்ன? இதற்கு என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை அட்லீஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக்கி வைக்கலாம் கூட நமக்கு அறிவில்லை. ப்ரிப்பேர் ஆக்கி வைக்காத போது நீங்கள் அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? அவன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறான்? இன்னும் ஒரு 11ஆவது படிக்கிற பையன் என்ன படிக்கணுன்ற கேள்வி வருது. அவன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்ற கேள்வி வருது. இன்ஜினியரிங் காலேஜை தெரு திறந்து வச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்கும் இன்ஜினியரிங் தெரியுதான்ற கேள்வி வருது. இது போல நீங்கள் அடிப்படை கட்டமை நான் பேசுகிறது வெறும் சாதாரண கல்வி. ஒரு ஸ்கூல்லையும் ஒரு டேர்ம்லையும் டாப்பாக வரக்கூடிய 10 பசங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த வெக்கேஷன், பொங்கல் தீபாவளி ஹாலிடேஸ் வருது இல்லை, அந்த வெக்கேஷன்லாம் அவனுங்களுக்கு ஒரு ஏஐ கோர்ஸோ ரொபோட்டிக்ஸ் கோர்ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அவனுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் த எஜுகேஷன் மாறும். 12வது படிக்கும் போது அவன் படிக்கிற படிப்பு மாறும். 3 வருஷம் கழிச்சு நமக்கு அட்லீஸ்ட் அதில் செகண்ட் கிரேட் இன்ஜினியர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம டாப் லெவல் செமிகண்டக்டர்ஸ் இன்வென்ட் பண்ணக்கூடிய இல்லைனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க கிடைப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதையே படி, அதையே பசங்களை ஸ்டேட்டாக பிரிக்காம எல்லாரையும் ஒரே மாதிரி போட்டு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் நல்லா கற்றுக்கிட்டு யூஸ் போயிடறோம். இங்கே இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் எங்கே வழிவகை ஏற்படுத்திருக்கீங்க? ஹிந்தி வேணாம், தமிழ் வேணும், சந்தோஷம். எப்போ டெக்னாலஜி வேணும்? இந்த மாதிரி ஒரு சாதாரண படிப்பு விஷயத்துல இவ்வளோ ஓட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற இடத்துலலாம் எவ்வளோ ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற கேள்வி எழுது இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் வளர்ச்சி கொடுக்க போறீங்க? அடுத்த தலைமுறைக்கு எப்படி வளர்ச்சி கொடுக்க போறீங்க? ஒரே ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வளர்ச்சியே தெரியாது. இன்னும் நீங்கள் பெட்ரோல் பைண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஈவி எங்கே இருக்கு? ஈவியே வழித்தெல்லாம் நீங்கள் எங்கே சோலார் வெஹிக்கிள்ஸ் போக போறீங்க? ஆனால் மற்ற எக்கானமி போயிட்டு இருக்கு. பறக்கக்கூடிய ட்ரோன் கார்ஸ்லேருந்து மேற்கத்திய நாடுகள் போய்கிட்டு இருக்கு. நமக்கு அதோட புரிதலே இல்லாமல் இந்த 8 கோடி பேரோட அடுத்த தலைமுறைக்கான தலையெழுத்து என்ன? அந்த தெளிவு அரசாங்கத்துக்கு இருக்கா? இல்லாத ஒருத்தன் அரசாங்கத்தில் இருக்கிறத விட அதை பற்றி யோசிக்கிற ஒருத்தன் தான் ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவன் போடக்கூடிய ரோட்ல தான் அந்த அடுத்த தலைமுறை பயணிக்க போகுது. இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தோம்னா அடுத்து இங்கேருந்து இங்கே கொண்டு போகணும். இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஆட்சியாளர்கள். நான் சொல்கிறேன் அதை தாவேக்கா பண்ணுன்னு நம்புறேன். அதுக்கேற்ற அறிவுகள் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சரிலாம் அவங்களையும் கேள்வி கேட்பேன். ஓகே, அதுதான் ஏன் நிலைப்பாடு. நீங்க ஒரு தாவேக்காவோட ஆதரவாளர் சொல்றீங்க, அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ அங்க நம்புறீங்க? அங்க இருக்காங்கன்னு நம்புறேன். இந்த அளவுக்கு ஊழல் இல்லைனாலே இதெல்லாம் தானா நடக்கும். இதை சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, கேட்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்றதான் கேள்வி. ஸோ அந்த வாய்ப்பு வரும்போது இதெல்லாம் நடக்காது. இவங்க இதெல்லாம் எதுவும் பண்ணலன்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் மூச்சு மட்டும் ப்ரூஃப் கொடுத்தேன். அதை வேற யார் இருந்தாலும் பண்ணுவாங்க. புதுசு இத்தனை வருஷம் பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி. ஓகே சார், நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்தீங்க. நன்றிகள் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.
மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.